அவர்தானே மோடி ஜி யாரே போற்றும் அவர்தானே மோடி ஜி யாரே போற்றும் அவர்தானே மோடி ஜி யாரே போற்றும் அவர்தானே மோடி ஜி அன்பில் சிறந்த பாரதம் அதன் அன்பில் விளைந்த குடிமகன் தாயை வணங்கும் தலைமகன் அவரே இந்திய குலமகன் மோடிஜி மோடிஜி தூயவன் உலகம் வியக்கும் நாயகன் சேயவன் பாரத தாயும் சேயவன் தூயவன் உலகம் வியக்கும் நாயகன் சேயவன் பாரத தாயும் சேயவன் மோடிஜி மோடிஜி உதயோடு போராடிய பெண்களுக்கு இலவச எரிவாயு போல் புன்னகை தந்தது வயலோடு ஒதுங்கிய பெண்களுக்கு கழிப்பறையில் தன்மானம் காத்துத் தந்தது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த நாணச் செருக்கு என்ற பாரதியின் வரியில் வடிவமாய் திகழ்கின்ற நம் மாநில மகளிரணி தலைவர் அருமையக்கா திருமதி மீனாட்சி நித்யசுந்தர் அவர்கள் இப்பொழுது சீரிய தலைமுறை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். வந்தே மாதரம். மாத்ருதேவோ பவ, மாத்ருதேவோ பவ. அப்பேற்பட்ட கலாச்சாரம் கொண்ட இந்த பாரத பூமி பெண்களை தெய்வமா வழிபடக்கூடிய ஒரு பூமி. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளுக்குமே பெண்ணுடைய பேரு தான். இறைமையினுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பை இந்த பாரத பூமி மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இறைவனுடைய பங்களிப்பை இங்க பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை பெண்களுக்கு தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு மானுடத்தை பிறப்பிக்கப்படுது. அந்த மானுடத்தை பிறப்பிக்கும் ஆற்றல் பெண்ணின் கர்ப்பத்துல தான் இருக்கு. அப்போ பெண் இறைவனுக்கு ஒப்பானவள். கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரிபாதி விகிதம் பெண் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பாரத பூமியிலேயே 48 விழுக்காடு பெண்கள் தான். அப்போ இந்த நாட்டினுடைய இன்பம், துன்பம், வளர்ச்சி எல்லாத்திலுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இதை நம்மளால மறுக்கவே முடியாது. அப்போ நமக்கு மிக முக்கிய கடமை இருக்கு. அந்த மிக முக்கிய கடமை அது வீட்டளவில் நின்றுடக்கூடாது. இந்த நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிதான் நீங்களே உங்களை இப்பேற்பட்ட ஒரு தேசியத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில உங்களை இணைச்சிருக்கிறீங்க. வேற எந்த கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க ஒரு மகளிர் அணின்னு சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க பாஜக மகளிர் அணி அப்படின்னு சொல்லும் பொழுது வணக்கம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தத்துவத்தின் அடிப்படையில சிறந்த தலைவர்களின் ஒரு வழிகாட்டுதல்ல காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில மகளிர் அணியில நம்ம எல்லாரும் இருக்கோன்றது முதல்ல நம்ம எல்லாருக்கும் பெருமை. அப்பேற்பட்ட ஒரு பெருமை மிகு கட்சியினுடைய வளர்ச்சி 2014 அப்புறம் ரொம்ப ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. 6 மாநிலங்கள்ல இருந்த நம்ம 14 அப்புறம் 16, 18, 21 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கும் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நம்மளுடைய வேர்களை பலப்படுத்துறதுக்கான பல திட்டங்களோட மோடிஜி மிக முக்கியமா பெண்களுக்கான பல திட்டங்களோட பெரிய ஒரு பயணத்தை துவங்கி இருக்கிறாங்க. அத தமிழகத்துல சமீப காலமா எந்த மாவட்டம் எடுத்துக்கோங்க, பல நூற்றுக்கணக்கான பெண்களும் ஆண்களும் குவிந்த வண்ணம் கடந்த 6 மாத காலமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு தலைவர் மட்டுமே காரணம். அது நம்மளுடைய மாநில தலைவர் திரு எல் முருகன் அண்ணா அவர்களுடைய ஒரு வருகைக்கு பிறகு இன்னைக்கு தமிழக பாஜகவில்
இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றமானது, ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தமிழகம் முழுவதும் பாஜகவினருக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே பாஜக பிக்கப் ஆயிடுச்சுப்பா, பாஜக பிக்கடப்புப்பா, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, என்னமோ பண்றாங்க, ஆனா நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கான ஒரே கட்சி பிஜேபி, நல்ல ஒரு தலைவர்களுடைய வழிகாட்டுதல்ல இன்னைக்கு அற்புதமா பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் எல்லாருக்குமே வந்ததனுடைய ஒரு விளைவுதான். முந்தானேத்து பெண்கள் தாமரை வரைந்தக்கூடிய சுவர்கள்ல அவங்க அதை அடித்தது மட்டுமல்லாம பெண்களையும் தாக்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக பாஜக அதிருது, திமுக அலறுது. பாஜக அதிருது, திமுக அலறுது. நிச்சயமா அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான், ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான். அதனால நம்ம பெண்கள் அமைப்பு ரீதியான ஒரு பயணத்தை மேற்கொண்டாமே ஆனால் அது எந்த தேர்தலாக இருக்கட்டும், வரக்கூடிய சட்டமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், இல்ல உள்ளாட்சியாக இருக்கட்டும், அமைப்பு ரீதியான பயணத்தை மேற்கொண்டோமே ஆனால் வெற்றி எந்த தேர்தலிலும் உறுதி. 60 நிச்சயம் அண்ணன் சொல்லுவாங்க, 60 நிச்சயம், ஆனால் லட்சியம் 234. 60 நிச்சயம், ஆனால் 234 வெகு விரைவில், அதுவும் நிச்சயம். அதுக்கு பெண்களாகிய நாம் எப்படி சிவனும் பார்வதியும் பாத்தீங்கன்னா சரிசமானமா இருப்பாங்க, வலது இடது, அது மாதிரி வாக்காளர்களையும் ஆணும் பெண்ணும் சமமா இருக்கிறோம். நம்ம முயற்சித்தோமே ஆனால் ஈவன் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 50% நம்ம வீட்டுல நம்ம சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம முயற்சித்தோம்னா மொத்தமாவே நம்ம வர முடியும். அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் வேலும் இருக்கு, இங்க திரிசூலமும் இருக்கு. அந்த பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேலு கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம சகோதரர்கள் எல்லாம் நம்ம அண்ணன் கிட்ட வேலு இருக்கு, நம்ம அண்ணனுக்கு இனிமேல் திரிசூலமும் கொடுக்க போறோம். வரக்கூடிய வேல் யாத்திரைய மிக பிரம்மாண்டமா நம்மளுடைய திருத்தணியில தொடங்கி நம்மளுடைய திருச்செந்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய வெற்றிவேல் யாத்திரைய மிகவும் சீரும் சிறப்புமாக தெய்வீகமாக லட்சியத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பயணத்தை மிக சிறப்பாக ஏற்று நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் கடமை மகளிர் அணிக்கு இருக்கு. அது வெகு அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சி. சோ இதெல்லாம் மனதில் கொண்டு அமைப்பு ரீதியான பயணத்தை மேற்கொள்வோம். நம்மளுடைய தமிழகத்துல 60 நிச்சயம் அப்படின்ற கூடிய வார்த்தைக்கு மிக வலிமை சேர்க்கணும். அதுதான் இந்த செயற்குழுவினுடைய மிக முக்கிய நோக்கம். அதை வழிநடத்துறதுக்கு தான் நம்மளுடைய தேசிய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் தீதி வந்திருக்கிறாங்க. எத்தனையோ நல்ல பெண் சக்திகளை இந்த பார்த்திருக்கு. நம்ம எந்த தலைமுறையில என்னவா பிறந்திருந்தோம் நமக்கு தெரியல, ஆனா இந்த தலைமுறையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெண் சக்தி, ஒரு பெண் தெய்வம் நம்மளுடைய விஜயா ரஹாத்கர் தாய். திறமை எங்க இருந்தாலும் அதை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற அரசியல்வாதி, தன்னலமற்ற ஒரு அரசியல்வாதி. எங்க திறமை இருந்தாலும் அதை வளர்த்தெடுக்கக்கூடிய சிறந்த சக்தி விஜயா ரஹாத்கர் தாய். கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவங்க கூட பயணிக்கிறதே ஒரு மிகப்பெரிய அனுபவம். நமக்கு அந்த அனுபவம் இன்னைக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நம்ம நிறைய மௌனமா இருந்து அவங்கள நல்ல உத்து கவனிச்சா நம்மளுடைய அரசியல் பயணமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இது ஒரு தலைமையுரை. இந்த தலைமையுரையை நான் இதனோட நிறுத்தியிருக்கேன். அது மட்டுமல்லாமல் மகளிர் அணியினுடைய ஒரு அன்பான அழைப்புக்கு ஏற்று அதை கூட இருந்து ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுத்த நம்மளுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் திரு கரு நாகராஜன் ஜி அவர்களுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய சொந்த மாவட்டத்தின் சகோதரர், மாநிலத்தின் மற்றும் ஒரு பொதுச் செயலாளர், என்னுடைய வழிகாட்டி அண்ணன் KT ராகவன் அவர்களும் இந்த அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் இந்த தருணத்துல மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே இன்னும் நல்ல பல நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு. அதை தொடர்ந்து ரொம்ப ஆர்வமா நம்ம கவனிச்சு அரசியல் பயணத்தை செவ்வனே மேற்கொள்ளணும்ன்றது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுதல் உங்க எல்லார்கிட்டையும். இத்துடன் என்னுடைய தலைமை உரையை இங்கே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். 3 மாதத்துக்கு ஒரு முறை இப்படி மாநில செயற்குழு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும்
ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு, நடக்க போகுது. அதுக்கு நம்ம எல்லாருமே நம்மளுடைய டீம் எல்லாருமே வரும். ஒரு விழா கோலத்தில் நடக்குது. திருப்பி நம்ம பகுதிக்கு போயிடுறோம். மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய பேரண்ட் பாடியினுடைய இணைஞ்சு மகளிர் அணி இல்லாது எந்த நிகழ்ச்சியுமே நடத்த முடியாதுன்ற அளவுக்கு விமென் பவரோட மாவட்டங்களில் நிறைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு மகளிர் தான் ரொம்ப முக்கிய காரணம். இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனா உண்மையை கொஞ்சம் கவனமா அந்த இடத்துல ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், பாராளுமன்ற தேர்தலாகட்டும், அங்க வாய்ப்பு மகளிர் அணிக்கு இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். நிச்சயமா எனக்கு அதுல இடம் இருக்கு அப்படின்னு இங்க யாரால ஒருத்தராவது, அது எதற்கு இங்க இருக்கிறவங்களும் சரி இங்க இருக்கிறவங்களாலும் சரி, சொல்ல முடியுமா? வெரி குட். அப்படி நமக்கு இடம் இருக்கணும், கட்டாயமா என்னை யாரும் தவிர்த்திடக்கூடாது, எனக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க அமைப்பு ரீதியான பயணம் நிச்சயமா இருக்கணும். நம்மளால கட்சி நிகழ்ச்சி நடக்கும், யார் இருந்தாலும் நடக்கும், பணம் இருந்தால் நடக்கும், மனம் இருந்தால் நடக்கும். ஆனால் அமைப்பு ரீதியான பலம் இருந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயமாக கிட்டும், இல்லையா? அப்போ நிறைய அமைப்பு ரீதியான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காலகட்டம். அப்போ எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும், இப்போ சுகன்யா சம்ருத்தி யோஜனா, நம்ம 2 மாசமாவே செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இத பத்தி நிறைய பேசியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தை பிறந்து, பெண் குழந்தை பிறந்து 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் என்ன செய்யுது? அந்த குழந்தைகளுக்கான அவர்களுடைய கல்விக்கு, அவர்களுடைய எதிர்காலத்திற்கு, திருமணத்திற்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு சேமிப்பு திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்துல அந்த 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய சேர்க்க முடியாது. எவ்வளவு பணம் கட்டணும்? வருடத்திற்கு, நல்லா கேளுங்க, வருஷத்திற்கு மினிமம் 250 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்ட என்னால ஒரு வருஷத்துக்கு 250 ரூபாய் தாங்க கட்ட முடியும் அப்படின்னு சொன்னா கூட அதுல வாய்ப்பு இருக்கு. இல்ல என்னால 1.5 லட்சம் ரூபாய் இந்த வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு சேர்த்து வைக்க முடியும்னா அதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு சாமானியன்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு ATC எக்ஸம்ஷன், டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பணக்காரருக்கு கூட தன்னுடைய பெண் குழந்தைக்கு சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை சுகன்யா சம்ருத்தி யோஜனா கொடுக்குது. எதுக்கு? பிரதான மந்திரி அதுவும் ஒரு அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல நின்று ஜெயிக்கணும், அதுவும் தமிழகம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூமியில எதுக்கு இது மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காரு? ஏதோ எலெக்ஷன் நேரத்துல அவங்க டிவி கொடுத்தாங்க, இவங்க மிக்சி கொடுத்தாங்க, அவங்க கிரைண்டர் கொடுத்தாங்க, நம்ம ஒரு வாஷிங் மிஷினை கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்காம ஏன் அவர் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்தாரு? நல்லா யோசிக்கணும். என்ன நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தை பெண் குழந்தை விகிதாச்சாரம் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை 1000 ஆண்களுக்கு கிட்டத்தட்ட 970 பெண் குழந்தைகள் தான் இருக்கு அப்படின்ற இந்த விகிதாச்சாரம் பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அத்தனை பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறுவதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆண் குழந்தைங்க 1000 இருக்கு, பெண் குழந்தை 970 தான் இருக்கு அப்படின்னு சொன்னா
போதுமான அளவுக்கு ஆண்களுக்கான பெண்கள் இல்லைன்னா நிறைய பெண் குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள் அப்படின்றது சயின்ஸ் சிம்டம். அப்போ அந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தினுள்ள இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாரு. எதுக்கு இந்த பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி அந்த தர்மபுரி மாவட்டத்துல எல்லாம் கொண்டுட்டு இருக்கிறாங்க? ஏன்னா அந்த குழந்தைங்களை பாதுகாக்க முடியாது, அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, போதுமான அளவுக்கு வருமானம் கிடையாது. அதனால இது இப்பவே இறைவனடி போகட்டும்னு கள்ளிப்பால் எல்லாம் ஊத்தி அந்த குழந்தைங்களை கொண்டுட்டு இருக்காங்க. நமக்கு அதை நிறைய சினிமாக்கள் கூட எடுத்து காமிச்சிருக்காங்க. அப்படி இந்த குழந்தைகள் வெறும் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் பெண் குழந்தைகளை சாகடிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இது மாதிரியான சேமிப்பு திட்டம். அதுவும் நான் சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு கூட 250 ரூபாய் கட்டலான்னு. அந்த 250 ரூபாய் கூட முழுசா கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 50 ரூபாய் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம்ல நம்ம சேர்க்கலாம். இப்படி எல்லாம் வழிமுறை இருக்கு. இது மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது அதனோட உயர்கல்விக்காகவோ அந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்காகவோ மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அந்த குழந்தையால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். வேற யாராலையுமே அந்த பணத்தை வேற எதுக்காகவும், இப்ப நீங்க ஒரு ஆர்டி போடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்க அந்த ஆர்டியை கேன்சல் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஆனா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல எதுக்காக போடப்பட்டிருக்கோ அதுக்காக மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த திட்டமாகப்பட்டதை இப்போ நம்ம ஒரு அரசியல் யுக்தியில நம்மளுடைய தமிழகத்துல நம்ம பாஜக மகளிர் அணி மூலமா ஒரு சிறப்பான ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அரசியல் யுக்தியோட நம்ம இந்த திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு திட்டம் நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு சுகன்யா சம்ருதி அபியான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளி ஸ்பீக்கிங், இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் சுகன்யா சம்ருத்தி யோஜனா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஏழையோட குழந்தையா இருந்தாலும் சரி, பணக்காரரோட குழந்தையா இருந்தாலும் சரி, கல்யாண நேரத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போகணும். எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க சேமிச்சு வைங்கன்னு சொன்னா அது எங்களுக்கு தெரியாதா? லாக்டவுன் பீரியடு, கையில வருமானமும் இல்லை, இவங்க சேமிக்கிறத பத்தி பேசுறாங்க, நமக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போனீங்கன்னா ரொம்ப ஏழை பெண் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ் எல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் நிறைய பெண் குழந்தைகள்லாம் இருப்பாங்க. தாயை இழந்த பெண் குழந்தைகள் கூட இருப்பாங்க. இப்படி நிறைய பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்பொழுது உங்க மனசுக்கு என்ன தோணும்? இந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யலாம். ஒரு தாய் இல்லாத ஒரு பெண் குழந்தைய பாக்குறீங்க, இல்ல பெற்றோரே இல்லாத ஒரு பெண் குழந்தைய பாக்குறீங்க, உங்க மனசுக்கு என்ன தோணும்? ஏதாவது செய்யணும்னு தோணும் இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ இல்ல சாக்லேட் பாக்கெட்டோ வாங்கி கொடுத்துட்டு வரீங்கன்னா அது அவங்க வாழ்க்கையினுடைய பூரணத்துவமா? இல்ல இல்ல இல்லையா? இப்போ நம்ம வீட்டுல ஒரு தம்பியோ தங்கையோ யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்க, அவங்க குழந்தை இருக்குன்னா நீங்க ஏதோ பார்த்துட்டு வந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எனக்கு 2 பிள்ளை இருக்கு, 3ஆவதா இந்த பிள்ளை இருந்துட்டு போட்டோம், அதையும் உங்க பிள்ளையா நினைச்சு வளர்ப்பீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் மோடிஜி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒருவருத்தரும் இது மாதிரி ஒரு குழந்தைக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு டோனரை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு கட்ட போறாங்க? வருஷத்துக்கு மினிமம் 250 வருஷத்துக்கே. அது ஒரு மாசத்துக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கூட இருக்கும். அப்படி ஒரு குழந்தைக்காக, ஒரு ஏழை குழந்தைக்காக, ஏழை பெண் குழந்தைக்காக, ஒரு அனாதை பெண் குழந்தைக்காக உங்களால ஒரு டோனரை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? முடியும். நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும், தமிழ்நாட்டுல பாஜகவில் இருக்கக்கூடிய 60 மாவட்டங்களையும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை கட்நாயக் நம்ம இருக்கிறோம்? 100 கட்நாயக் நம்ம இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கட்நாயக்கும் நம்ம ஒருத்தரை எத்தனை நாள்ல கண்டுபிடிக்கலாம்? ஒரே நாள்ல கண்டுபிடிக்கலாம். எஸ். அப்போ 60 மாவட்டங்கள்ல எத்தனை கட்நாயக் இருக்கிறோம்? 6000 கட்நாயக். 6000 கட்நாயக்கும் ஒரு பெண் குழந்தைக்காக, ஒரு ஏழை பெண் குழந்தைக்காக ஒரு டோனரை கண்டுபிடிச்சா நம்மளால எத்தனை குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை அளிக்க முடியும்? 6000. 2 டோனர் கண்டுபிடிச்சா
அவ்வளவுதான் நம்ம இலக்கு, அவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 12,000 12,000 12,000 ஏழை பெண் குழந்தைகளுக்காக 12,000 டோனர். ஒருத்தரே 12,000 பேரை கண்டுபிடிக்க போறோமா? இல்ல, ஒருத்தர் 2 பேர் தான் கண்டுபிடிக்க போறோம். நம்ம 6,000 கட்நாயக் இருக்கிறோம். நம்மளுடைய கட்நாயக் ஃபார்முலா எல்லாம் மேடம்க்கு தெரியாது. ஆனா அவங்க சுகன்யா சமிருத்தி அபியானோட வந்தாங்க. ஆனா இங்க ஆல்ரெடி இந்த ஃபார்முலா இருக்கிறதுனால 12,000 ஒரு இலக்க அவங்களே நமக்கு நிர்ணயிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இத எத்தனை நாள்ல நம்மளால பண்ண முடியும்? இன்னைக்கு செப்டம்பர் 23. எத்தனை நாள்ல நம்மளால 2 ஏழை பெண் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒளியை அளிக்க முடியும்? சொல்லுங்க. மாவட்ட தலைவிகள், தயவு செய்து மாவட்ட தலைவிகள் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. நீங்க மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்க. நம்ம சுகன்யா சமிருத்தி யோஜனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய 100 கட்நாயக்கும் ஒரு கட்நாயக்கும் 2 பெண் குழந்தைக்கு, அது 1 மாசத்துக்கு இல்ல, நான் சொல்றது 1 மாசம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி போடுறது கிடையாது. அவங்களுடைய பேமெண்ட் டென்யூர், அந்த குழந்தைக்கு சப்போஸ் இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு 15 வயசு வரைக்கும் அவங்க கட்டணும். மினிமம் 250 ரூபாய் கட்டலாம். ஒரு வருஷம் 250 ரூபாய் இருக்கு கட்டலாம். ஒரு வருஷம் 5,000 ரூபாய் அவருக்கு இருக்கு கட்டலாம். இல்ல ஒரு வருஷத்துல நிறுத்திடணும்னு நினைச்சாருல கூட நிறுத்திடலாம். அது அவருக்கு ரைட்ஸ் உண்டு. இன்னொரு டோனரை கண்டுபிடிச்சு அந்த டோனர் ஆக முடியலன்னா இன்னொரு டோனர் கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு சைல்டுக்கு நிறைய டோனர் இருக்கலாம், ஒரு சைல்டுக்கு நிறைய டோனர் இருக்கலாம், தப்பே கிடையாது. புரியுதா? நம்ம ஒவ்வொரு கட்நாயக்கும் 2 குழந்தைக்கான டோனர்ஸ் எத்தனை நாள்ல கண்டுபிடிக்கலாம்? ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நாளைக்கு சொல்லிடலாமா டேட்டு? அப்படி வேண்டாம். 1 week, madam, they are saying that they will find 12,000 donors, 12,000 donors within 1 week. But it should not be just words. ஒரு மீட்டிங்ல அலங்காரமா பேசக்கூடிய வார்த்தை கிடையாது. இது ஒரு ஏழை பெண் குழந்தைகளுக்கான வாழ்க்கை. இது வெறும் ஒரு அரசியல் வார்த்தைகளால் வர்ணஜாலங்களான வார்த்தையா இருக்கக்கூடாது. இது இறைவனின் சன்னிதானத்துல நம்ம எல்லாருமே தாய்மை உணர்வோடு இருக்கிறோம். இந்த தாய்மை உணர்வு அதிகமா ஆண்கள் கிட்டையும் மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியினுடைய ஒரு மிக முக்கிய மகளிருக்கான செயற்குழு கூட்டத்துல கிட்டத்தட்ட தீர்மானத்துக்கு ஒப்பான ஒரு உறுதி நீங்க இந்த இடத்துல ஏத்துக்கிறீங்க. இத வார்த்தையா இருக்கணும். வருகின்ற அக்டோபர் 2 தேசப்பிதா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று நாம் அனைவரும் 12,000 ஏழை குழந்தைகளுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான இந்த செயலை செய்வோம் என்று நம்முடைய தேசிய தலைவர் முன்பு ஒரு உறுதிமொழியை நம்ம எல்லாருமே மானசீகமா ஏத்துக்கிறோம். ஓம் சொல்லி ஏத்துக்கோங்க. ஓம். We will do it, ma'am, on August 2nd. ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா ஸ்கூலுக்கு எல்லாம் போறது, நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுல நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போலவே எவ்வளவு பிரச்சனைன்னு இந்த லாக்டவுன்ல வீட்டுல நல்லா தெரியும். ஐயோ, இந்த ஸ்கூல்ல டீச்சர் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இப்பதானே புரியுது. வீட்டுல இருந்து உயிரை வாங்குதே, சீக்கிரமா ஸ்கூல் திறக்க கூடாதா, 26க்கு மேல இன்னொரு லாக்டவுன் சொல்றாங்களே, ஒன்னும் புரியலையே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறது எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது. ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை இத மோடிஜி என்ன கொண்டு வந்தாலும் அதுல திமுகக்கு தனியா ஒரு தனி ஆவர்த்தனம் வாசிச்சுட்டே இருப்பாங்க. அதுல ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது அரசியல் ஆவர்த்தனம், அது நமக்கு தேவையில்லை. ஆவர்த்தக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னா நம்ம அது ஏதோ படிக்காத பிள்ளைங்களோட கிளாஸ் அப்படின்னா நம்மளோட ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரியும். நல்லா படிக்கணும்னா டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. இப்போ இங்க 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 படிச்சுட்டு போகக்கூடிய, அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க போனா அவங்க காரை அவங்களே ஓட்டிக்கணும், அவங்க சாப்பாடு அவங்களே செய்யணும், அவங்க வீடு அவங்களே துடைக்கணும், அவங்க துணி அவங்களே துவைக்கணும். இது மாதிரி தனக்கு தானே அங்க எல்லாமே பண்ணணும்.
ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு கார்பென்ட்ரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு பிளம்பிங் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வேற யாரையும் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் உனக்கே தெரியணும்ன்றது தான் ஒரு குறிப்பு. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான கல்வியை ஒரு வொகேஷனல் ட்ரைனிங்கோட இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொடுக்குது. அது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அடல் டிங்கரிங் லேப், அந்த லேப்ல கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கான நம்ம குழந்தைங்கள்லாம் 9th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ் லேப்ஸ் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள அப்பதான் உள்ள போவாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா மிஸ்ஸே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, இது நின்று எட்டி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். +1 +2லயும் என்னன்னு புரியாத சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருப்போம். எதுக்கு பண்ணிருக்கோம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இப்ப கூட கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த ஃபியூஸ் கேரியர் போய் மாத்த தெரியாது, ட்ரிப் ஆச்சுன்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு எல்லாம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லது ஒரு தரம் வாய்ந்த ஒரு வொகேஷனல் ட்ரைனிங்கோட ஒரு எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில ரிப்போர்ட் கார்டு கூட பாத்தீங்கன்னா மிஸ் தான் எழுதுவாங்க. மிஸ் எழுதுவாங்க, அம்மா அப்பா பார்த்து ஒன்று திட்டுவாங்க இல்லை பாராட்டுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கும் ரிப்போர்ட் கார்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், அதுல சாக்லேட் போட்டிருந்தாங்கன்னா ஓ நான் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன், அதுல ஐஸ்கிரீம் போடுவாங்க, இல்லை ஸ்டார் போடுவாங்க, இல்லை ஸ்மைலி போடுவாங்க. இதுதான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனா அந்த காலேஜ் டேஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா தன்னைத்தானே சுய பரிசோதனை, நான் இதுக்கு தகுதியானவள், நான் இதுக்கு தகுதியானவள் இல்லை அப்படின்றதெல்லாம் சுய பரிசோதனை பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுதுதான் எனக்கு எக்ஸாம்ல இந்த கேள்வியை சரியா அட்டென்ட் பண்ண முடியாது, இதனால என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்களுடைய எண்ணத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு சாகக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் முறையான அடிப்படை கல்வியை நம்ம கொடுக்கறது இல்லை. கல்வி என்பது ஒரு மனப்பாடமான முறையில மட்டுமே இருக்கே தவிர வாழ்க்கைக்கு உகந்த முறையில கல்வி கிடையாது. இதை எல்லாமே மாற்றக்கூடிய வகையில தான் நம்மளுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 10 நாளைக்கு ஸ்கூலுக்கு பேக்கே எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படி இருக்கும் டைம் டேபிள். அந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 10 நாளைக்கு பேக்கே கிடையாது ஸ்கூல்ல, அப்படி ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. வெரி குட். அந்த மாதிரியான நியூ எஜுகேஷன் பாலிசியை நம்ம நேஷனல் டீம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அவங்க எடுத்துட்டு போய் சில காம்படிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு உகந்த மாதிரி 2 minute ஸ்பீச், ஹேண்ட்மேட் போஸ்டர்ஸ், லெட்டர் டு பிரைம் மினிஸ்டர், 300 words essay, மீம் மேக்கிங். பாருங்க, மீம் மேக்கிங், மீம் போட்டு இன்னைக்கு சேர்த்திருக்கக்கூடிய ஒரே உன்னதமான தலைவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது ஒரு சாஃப்ட் பவர். நம்மளுடைய ராமாயணம், நம்மளுடைய மகாபாரதம், இதையெல்லாம் அயல் நாடுகள் தெரிஞ்சுக்கும் போது இந்தியாவின் மீது அவங்களுக்கு ஒரு மதிப்பு வருது. அதுவும் சாஃப்ட் பவர். அப்போ இந்த மாதிரியான NEP-ய இந்த லெவல்ல நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய கட்நாயக்கு எல்லாருக்கும் ஒன்னு மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ இருக்கிறாங்க, அவங்களை எல்லாத்தையும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தின ஒரு புரிதல் ஏற்படும். ஏற்படுமா ஏற்படாதா? ஏற்படும். செய்யலாமா? செய்வோமா? 2 minute ஸ்பீச், ஹேண்ட்மேட் போஸ்டர், லெட்டர் டு PM, 300 words essay, மீம் மேக்கிங் பண்ணணும் இதெல்லாம். அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் பசங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ், 2 minutes ஷார்ட் ஃபிலிம், டிஜிட்டல் போஸ்டர் மேக்கிங், பெயிண்டிங், இது மாதிரி ட்வீட் மேக்கிங், மீம் மேக்கிங், இதுலலாம் NEP சம்பந்தமா அவங்களுக்கு கான்டெஸ்ட் இருக்கு. அந்த தகவல்களை நான் எல்லா குரூப்லயும், நம்மளோட 60 குரூப்லயும் நான் பாஸ் பண்றேன். நம்மளுடைய பிள்ளைங்களை இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். செய்வோமா? செய்வோம், நிச்சயமா. எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்கன்னு பார்ப்போம். இது நம்மளுடைய எதிர்கால நிகழ்ச்சியில 2வது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேரண்ட் பாடியோட சேர்ந்து மகளிர் அணி, இளைஞர் அணி, கல்வியாளர் அணி, கையெழுத்து இயக்கமும் நம்ம நடத்த போறோம். அதுக்கான குறிப்பும் மேல இருந்து வரும். அதையும் நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசிக்காக செய்வோம். அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரம்பத்துல இருந்து நம்மளுடைய மாநில தலைவர் சொன்னது, நம்மளுடைய ஆர்கனைசேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி சொன்னது, நம்மளுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி விக்டோரியா கௌரி அக்கா சொன்னது, இது எல்லாமே ஒண்ணு அமைப்பு. அந்த அமைப்பு ரீதியா நம்மளுடைய கட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,000 பூத்துக்கள் இருக்கு. எத்தனை பூத் இருக்கு? பூத்துக்கு 2 மகளிர், பூத்துக்கு 2 மகளிர் சேர்த்தா எவ்வளவு பேர் இருப்போம்? எவ்வளவு பேர் இருப்போம்? 1,00,000
எஸ், அதுதான் அடிப்படையான இலக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நமக்கு வேணும். ஆல்ரெடி மாநில நிர்வாகிகள் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. டீம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 26 பேர் கொண்ட டீம் இருக்கிறீங்க. ஒவ்வொரு மண்டல்லையும் 16 பேர் கொண்ட டீம் இருக்கிறீங்க. இப்ப அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, சக்தி கேந்திர இன்சார்ஜஸ் எல்லா பெண்களுக்குமே ஒரு சக்தி கேந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாநிலம் தழுவி இருக்கக்கூடிய 12,000 சக்தி கேந்திரங்கள்லயும் ஒரு பெண் இருக்க போறாங்க. 50 மாநில நிர்வாகி, 26 × 60 மாவட்ட நிர்வாகி, 16 × 1100 மண்டல நிர்வாகிகள், 12,000 சக்தி கேந்திர நிர்வாகிகள், 1,30,000 சம்பந்தமா பூத்துக்கு 2 மகளிர். பாஜகவை வெற்றி பெற வைக்கிறதுக்கு இதை விட ஒரு படை இருக்க முடியுமா? ஏன்னா மாநில நிர்வாகிய அண்ணன் முருகன் அவர்கள் நியமிச்சாச்சு. மாவட்ட நிர்வாகிகளை நீங்க இங்க வந்திருக்க மாவட்ட தலைவர்கள் நியமிச்சிட்டீங்க. மண்டல மகளிர் அணி தலைவர்களை நம்மளுடைய பாரம்பரிய மாவட்ட தலைவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க மண்டல கமிட்டி போடுறாங்களா, நீங்க எல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அண்ணனும் இப்ப சக்தி கேந்திரம் பெண்களுக்கு கொடுக்கப்படும் சக்தி கேந்திர இன்சார்ஜஸ் சொல்லிட்டாங்க. இனி செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பூத்துக்கு 2 மகளிர், பூத்துக்கு 2 மகளிர், அவ்வளவுதான். இத கண்டுபிடிச்சிட்டா நம்மளுடைய பட்டாலியன், நம்மளுடைய ஆர்மி ரெடி ஆயிடும். நம்ம ஆர்மி ரெடி ஆயிடுச்சுன்னா அண்ணன் சொன்னாங்க 60 கூட சொல்லாதீங்க, 234 லட்சியமா வைங்க. கண்ணுக்கு முன்னாடி எனக்கு எத்தனையோ எம்எல்ஏ தெரியுறாங்க. இத மட்டும் செஞ்சா கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ எம்எல்ஏ தெரியாங்க. ஏன்னா தமிழகத்துல அப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்கு. மகளிரான நமக்கு அதுல பொறுப்பு மட்டும் 50 விழுக்காடு இல்ல, வாய்ப்பும் 50 விழுக்காடு இருக்குன்றத தயவு செய்து மறந்துடாதீங்க. வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்துங்க. சுகன்யா சம்ருத்தி யோஜனா நம்ம சொன்ன மாதிரி, சுகன்யா சம்ருத்தி அபியான் நம்ம சொன்ன மாதிரி, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 12,000, எத்தனை ஆயிரம்? அது இப்படி இருக்க கூடாது, 4,000, 2,000 அப்படி கிடையாது. 12,000 செய்வோம், உறுதியாக செய்வோம். சரியா? அதை நம்ம செய்யணும். NEP காம்படிஷன்ஸ்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம பூத்துக்கு 2 மகளிர், பூத்துக்கு செய்வோமா? நமஸ்காரம். வந்தே மாத்திரம். சிறப்பு விருந்தினர் நம் அகில இந்திய தலைவர் திருமதி விஜயராகர் தாய்ஜி நமக்கு அருமையானதொரு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு முன் ஒரு சிறிய குறிப்பு. மகாராஷ்டிர மாநில அவுரங்காபாத் மாவட்டத்தில் 1995 சாதாரண வாக்குச்சாவடி காரியகர்த்தாவாக அரசியல் வாழ்க்கையை துவக்கியவர். எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல் அரசியல் பயணத்தை துவக்கியவர். 2000 முதல் 2010 காலத்தில் அவுரங்காபாத் நகர்மன்ற உறுப்பினராகவும் 2007 முதல் 2010 வரை அவுரங்காபாத் நகர்மன்ற பெருந்தலைவராகவும் பதவி வகித்தார். மாநிலத்தின் மகளிர் ஆணைய தலைவராக பதவி வகித்தார். 2010 முதல் 2014 காலத்தில் அகில இந்திய மகளிர் அணி பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து 2014 இருந்து அகில இந்திய மகளிர் அணி தலைவராக செயல்பட்டு வருபவர். அகில இந்திய அளவில் மகளிர் அணியை வலுப்படுத்திய பெருமை இவருக்கே சேரும். அகில இந்திய தலைவி திருமதி விஜயராகர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I call up Taiji Vijayarahatkar ji to give a special address. मैं मेरा स्पीच हिंदी में करूंगी और उसका ट्रांसलेशन मीनाक्षी जी करने वाली है. तो मुझे लगता है कि हम दोनों के मिलते हुए आप मेरा स्पीच अच्छे तरीके से समझ पाएंगे. मीनाक्षी, सिंगल सेंटेंस और पैरा? ओके, मिक्स, दैट्स फाइन. भारतीय जनता पार्टी महिला मोर्चा तमिलनाडु की तरफ से आज जो हमारी महिला मोर्चा की प्रदेश की कार्य समिति हो रही है, इसके लिए यहाँ उपस्थित
हमारी महिला मोर्चा की राष्ट्रीय महामंत्री, अभी मैं उनको पूर्व राष्ट्रीय महामंत्री कहती हूँ, और उसके साथ साथ अब जो भारत सरकार की असिस्टेंट सॉलिसिटर जनरल बनी है, ऐसी हमारी सभी की प्रिय बहन विक्टोरिया गौरी जी, उनके साथ साथ जिनके नेतृत्व में आज इतना बहुत अच्छा कार्यक्रम हुआ है, जो सबको साथ लेकर चल रही है, और जिन्होंने आज अपनी कार्य समिति की सफलता की ऊंचाई प्राप्त करी है, ऐसे हमारी महिला मोर्चा की अध्यक्षा मीनाक्षी नित्य सुंदर जी, इस मंच पर उपस्थित हमारी महिला मोर्चा की प्रभारी उमारथी राजन, हमारी महिला मोर्चा की सभी महामंत्री, सभी उपाध्यक्ष, सभी टीम, उनके साथ साथ इस मंच पर उपस्थित राष्ट्रीय मुस्लिम मंच की तरफ से श्रीमती फातिमा जी और मेरी सभी प्यारी बहनों, सबसे पहले मैं मीनाक्षी जी और उनके पूरे टीम को बहुत बहुत अभिनंदन करती हूँ कि उन्होंने बहुत ही अच्छे तरीके से इस कार्य समिति का आयोजन किया। அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தமிழ்நாடு இன்றைக்கு மகளிர் அணியின் மாநில செயற்குழு கூட்டம். இதற்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் தேசிய பொதுச் செயலாளர், மகளிர் அணியின் தேசிய பொதுச் செயலாளர், தற்போதைய அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல், என்னுடைய பிரியமான தோழி அப்படின்னு நம்மளுடைய தேசிய தலைவர் சொல்லக்கூடிய நமக்கு ஒரு மிக உதாரணமான தோழி திருமதி விக்டோரியா கௌரி அவர்களை நான் வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தலைமை தன்னுடைய குழுவோடு இணைந்து இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் தமிழ்நாடு மகளிர் அணியின் மாநில தலைவர் திருமதி மீனாட்சி அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் மகளிர் அணியின் பிரபாரியான திருமதி உமாரதி ராஜன் அவர்களையும் மற்றும் மகளிர் அணியின் துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட மகளிர் அணியின் மொத்த குழுவையும் நான் இந்த சனத்தில் பாராட்ட விரும்புகிறேன். முஸ்லிம் ராஷ்டிர மஞ்சிலிருந்து வந்திருக்கும் அதன் மாநில தலைவர் திருமதி ஃபாத்திமா அலி அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாது மற்றும் ஒரு முறை மகளிர் அணியின் தமிழக மாநில தலைவர் திருமதி மீனாட்சி அவர்களுடைய குழு அவர்கள் மொத்த பேருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இன்றைக்கு அரங்கேற்றியதற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன். आज के इस कार्य समिति की तरफ जब मैं देखती हूं तो मुझे ये लग रहा है कि तमिलनाडु की भविष्य बनाने वाली मेरी सभी बहनें मेरे सामने बैठी हुई है और नरेंद्र मोदी जी के साथ चलते हुए हम तमिलनाडु की बहनें एक नया भारत बनाएंगे, ये विश्वास मेरे मन में है. இன்றைய அரசியல் கள நிலவரப்படி தமிழ்நாட்டின் எதிர்காலங்களாக என் முன்னே அமர்ந்திருக்கும் அத்தனை சகோதரிகளும் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கான அத்தனையும் தகுதி படைத்த அற்புதமான பெண்கள் என் முன்னே வீற்றிருக்கிறீர்கள் என்பதில் எனக்கு சிறிதளவும் ஐயமில்லை. मीनाक्षी कम हियर यहाँ पर तो आपको लिखने में आसानी
इसके साथ साथ मैं आप सभी का धन्यवाद भी करती हूँ कि कोविड-19 के समय पे इस पैंडेमिक में आपने सभी ने बहुत अच्छा सेवा कार्य किया। चाहे फेस मास्क वितरण हो, चाहे सैनिटाइजर हो, या ड्राई रेशन हो, या भोजन की व्यवस्था हो, या पैदल चलने वाले जो लेबर्स हैं उनके लिए चप्पल की व्यवस्था हो, ऐसे हर काम हमने बहुत अच्छे तरीके से किए हैं, आपने भी किए हैं। मैं आपका भी बहुत बहुत धन्यवाद करती हूँ। அது மட்டுமல்லாமல் இந்த கோவிட்-19 இந்த போர்க்களமான காலகட்டத்தில், இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் மகளிர் அணியினர் செய்த சேவையை பாராட்டாமல் இருக்க முடியாது. அது முகக்கவசங்கள் ஆகட்டும், சானிடைசர்கள் ஆகட்டும், மக்களுக்கு அளித்த மோடி கிட் ஆகட்டும், மோடி கிச்சன் மூலமாக வழங்கிய உணவு பொட்டலங்கள் ஆகட்டும், மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு உணவு முதல் ஆரம்பித்து செருப்பு கால் அணிகள் வரை அவர்களுக்கு நாம் அளித்த சேவையாகட்டும், அவை ஒவ்வொன்றிலும் மகளிர் அணியின் சேவை அளப்பரியது என்பதை எடுத்துரைத்த நான் பாராட்ட விரும்புகிறேன். ये जो सेवा का कार्य है, ये काम भारतीय जनता पार्टी अविरत करती आई है और मुझे खुशी है कि इस सेवा कार्य में मेरी महिला मोर्चा ने अपना बहुत बड़ा योगदान भी दिया है। इसी के साथ साथ अभी 17 सितंबर को माननीय प्रधानमंत्री जी का जन्म दिवस था। हमने सेवा सप्ताह मनाया और इस सेवा सप्ताह में भी महिला मोर्चा ने बहुत अच्छा काम किया। चाहे ट्री प्लांटेशन हो, उसके साथ साथ ब्लड डोनेशन कैंप हो, जरूरतमंदों को मदद हो, या दिव्यांगों को मदद हो, उनको कृत्रिम अंग देने का काम जो आज हमने यहाँ पे किया है, उसके लिए मैं आपका बहुत बहुत अभिनंदन करती हूँ। और ऐसे कामों में मेरा महिला मोर्चा बिल्कुल पीछे नहीं रहा है, बहुत अच्छा काम महिलाओं ने किया है, ये भी कहते हुए मुझे खुशी हो रही है। சேவை காரியங்கள் செய்வது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு மிக முக்கிய ஒரு தொன்று தொட்டு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அப்படி சேவை காரியங்கள் கோவிட் சூழ்நிலையில் மட்டுமல்லாமல் 17 செப்டம்பர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளையொட்டி மகளிர் அணியினர் சேவா சப்தாவை கொண்டாடிய விதத்தை பார்க்கும் பொழுது மிகவும் பாராட்டத்தக்கதாக உள்ளது. குறிப்பாக மரம் நடுதல், இரத்த தானம், உதவி தேவைப்படுவோருக்கு செய்த எண்ணிலடங்கா உதவி, ஊனமுற்றோருக்கு இன்று வண்டி கொடுத்தார் போல் அங்கே ஊனமுற்றோருக்கு அவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் மட்டுமல்லாமல் உடல் உறுப்புகளையும் ஒரு குறை நீக்குவதற்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்களையும் அளித்ததாக நான் கேள்விப்பட்டேன். இது மகளிர் அணியினால் செய்ய முடியுமா என்பதை மாற்றி மகளிர் அணியினரால் எல்லாமும் செய்ய முடியும் என்பதை இந்த சேவா சப்தாவில் மகளிர் அணியினர் நிரூபித்திருக்கிறீர்கள். அதை நான் நிச்சயம் இந்த செயற்குழுவில் பாராட்ட நினைக்கிறேன். मैं आज मीनाक्षी जी और उनके टीम का बहुत बहुत अभिनंदन कर रही हूं। उसका कारण भी है कि बहुत दिल से उन्होंने सेवा करी है। आज हमने कुछ दिव्यांगों को यहाँ पे कुछ कृत्रिम अंगों का हमने वितरण किया। आज हमने साइकिल उनको दे दी। मुझे लगता है कि ये जो मातृ हृदय हमारे दिल में है, इसी की वजह से आप इतना अच्छा काम कर पाए हैं। मैं आपका और आपके पूरे टीम का भी इसके लिए धन्यवाद करती हूँ। இந்த நன்னாளில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியினர் மனமுவந்து ஒரு சேவையை இங்கே நீங்கள் செய்துள்ளீர்கள். அதை இங்கே வந்த ஊனமுற்றோர்களுக்கு நீங்கள் அளித்த மிதிவண்டியின் பால் நான் அதை உறுதி செய்துகிறேன்.
ஏனென்றால் ஒரு தாய்க்கு தான் தெரியும் அது ஒரு உடல் உறுப்பை இழந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கு அது எவ்வளவு துன்புறுத்தலாக இருக்கும் என்று. அதை உணர்ந்த அந்த தாய்மை உள்ளத்தோடு நீங்கள் செய்த இந்த சேவையை மீனாட்சி அவர்களுடைய டீம் உங்கள் அனைவரையும் நான் இந்த நன்னாளில் பாராட்டுகிறேன். मेरी प्यारी बहनों, इस पैंडेमिक के समय पे हमने देखा कि सिर्फ भारत नहीं, पूरा विश्व कोरोना के वजह से तकलीफ में है। ऐसे समय पे अगर पूरे विश्व में सबसे अच्छा काम किसी ने किया है तो हमारे देश के लाडले प्रधानमंत्री नरेंद्र भाई मोदी जी ने किया है। और आज हम देखते हैं कि बाकियों के तुलना में हमने इस कोविड के समय को बहुत अच्छे तरीके से संभाला है। ये श्रेय पूरा पूरा देश के प्रधानमंत्री नरेंद्र भाई मोदी जी को जाता है। என்னுடைய பிரியமான சகோதரிகளே, இந்த ஒரு மிக கொடுமையான காலகட்டமான இந்த கொரோனா காலகட்டத்தில் உலகத்தில் எந்த தேசத்தையும் விட்டு வைக்காமல் அனைத்து தேசங்களும் ஒரு வலி வேதனைக்கு உட்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட காலத்தில் சிறந்த ஒரு தலைவராக பல நாடுகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மிக சிறந்த செயலாற்றிய ஒரு தலைவர் உண்டென்றால் அது நிச்சயமாக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் என்பதில் நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே அதில் ஐயமில்லை என்பது ஒரு மிக சிறந்த உண்மை. அது மட்டுமல்லாமல் மற்ற தேசங்களை ஒப்பிடும் பொழுது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த செயல்பாடு என்பது மற்ற தேச தலைவர்களாலும் பாராட்டப்பட்டது. நமக்கெல்லாம் பெருமை பயக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். आप देखिए ना, इस पैंडेमिक से संवरने के लिए कितना अच्छा निर्णय माननीय मोदी जी ने किया और आत्मनिर्भर भारत की घोषणा उन्होंने करी और उसके साथ साथ 20 लाख करोड़ रुपया आत्मनिर्भर भारत के लिए दिया गया, जो चाहे किसानों के लिए है, कृषि क्षेत्र के लिए है, जो उद्यमी जो है उद्योजक है उनके लिए भी है और हमारे युवाओं को हाथ को काम देने के लिए भी ये पैसा दिया गया है। उसी के साथ साथ महिलाओं को भी अपने पैरों पे खड़ा करने के लिए नरेंद्र मोदी जी ने बहुत प्रयास किए हैं। அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கொள்கையை நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதுதான் தற்சார்பு பாரதம், ஆத்ம நிர்பர் பாரத். கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி நிதி இதுக்காக ஒதுக்கப்பட்டு விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், MSME தொழில்கள், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, மகளிர்களுக்கான தன்னுடைய சொந்த காலில் நின்று செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு என்று கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி உலகத்தின் ஒரு உன்னதமான தலைவர், தன்னுடைய மக்களை காக்கக்கூடிய அற்புதமான தலைவர் திரு நரேந்திர மோடி என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். आज तक देश में जितनी भी सरकारें आई है उसमें से एकमात्र नरेंद्र मोदी जी की सरकार है जिस सरकार में केंद्र स्थान में महिलाएं हैं। केंद्र की कोई भी योजना आप देखो, सभी में केंद्र स्थान में महिलाएं हैं। जैसे हम देखते हैं प्रधानमंत्री उज्ज्वला योजना, प्रधानमंत्री जन आवास योजना, शौचालय की योजना, जनधन अकाउंट, हर जगह पर आपको महिलाओं को अच्छा स्थान दिया है, ये देखने के लिए मिलता है। இதுவரை நாட்டில் பல்வேறு அரசாங்கங்கள் வந்து இருந்த பொழுதும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில்
பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அளித்தார் போல் வேற எந்த அரசாங்கமும் அளிக்கவில்லை என்பது நமக்கு உறுதிப்படுத்தும் வகையில் உஜ்வலா யோஜனா இலவச எரிவாயு இணைப்பு பெண்களுக்காக அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பெண்களுக்கு அளித்த முக்கியத்துவம், இலவச கழிப்பிடம், பெண்களினுடைய ஒரு கௌரவத்தை காக்கும் விதமாக இலவச கழிப்பிடம், அது மட்டுமல்லாமல் வங்கி கணக்கு பெண்கள் அதிகம் சேர்ந்தது. இது எல்லாம் என்ன உறுதி செய்கிறது என்றால், திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் பெண்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு அளித்த பங்களிப்பு இதுவரை பாரதம் கண்ட எந்த அரசாங்கமும் பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. और इसी चीज को दोहराते हुए नरेंद्र मोदी जी ने इस पैंडेमिक के समय पे महिलाओं को बड़ी राहत दे दी, महिलाओं के लिए बड़ी मदद करी। क्या क्या है वो मदद? तो हमारे देश में जो 35 करोड़ जनधन अकाउंट हमने खोले थे, उसमें से 22 करोड़ से भी ज्यादा महिलाओं का अकाउंट है। इन सभी महिलाओं के अकाउंट में हमने हर महीने 500 रुपए दिए हैं और उस घर की हमने बड़ी मदद करी है। இதே கொரோனா காலகட்டத்தில் பெண்களுக்கு மோடி அரசாங்கம் மிக பெருமளவில் உதவி புரிந்துள்ளது. நாம் அனைவரும் அறிந்தது. கிட்டத்தட்ட நாடு தழுவி 35 கோடி ஜன்தன் கணக்குகள் துவங்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 22 கோடி பெண்களுக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட்டது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 35 கோடி கணக்குகளில் 22 கோடி பெண்களுக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் 3 மாதங்கள் அளித்தது பெண்கள் மோடி அரசாங்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை உணர்த்துவதாகும். इतना ही नहीं, इस देश में 8 करोड़ गरीब महिलाएं हैं जिनके पास गैस का सिलेंडर नहीं था, गैस नहीं था। ये महिला आज भी तकलीफ में थी और चूल्हे के ऊपर अपना खाना बना रही थी। आंखों की जलन होती है और धुआं बहुत तकलीफ भी देता है। इस धुएं से मुक्ति देने का काम 8 करोड़ से भी अधिक ज्यादा बहनों को हमने किया है। पर जब पैंडेमिक के समय पे इन महिलाओं की हेल्प करनी थी, तो हमारे प्रधानमंत्री जी ने इन सभी बहनों को अब मुफ्त गैस का सिलेंडर दे रहे हैं, जो उनके घर का आधार बन चुका है। इसी तरह से बहुत अच्छा काम नरेंद्र मोदी जी ने किया है। அது மட்டுமல்லாது நாடு தழுவி இருக்கும் 8 கோடி ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் புகையிலும் கண்ணீரிலும் பல நோய்களுக்கு உட்பட்டு இருந்த பெண்களுக்கு ஒரு விடிவு காலமாக நாடு தழுவி 8 கோடி பெண்களுக்கு கொடுத்த இலவச எரிவாயு இணைப்பு என்பது இந்த கொரோனா காலகட்டத்திலும் 3 மாதங்கள் இலவசமாக கேஸ் இணைப்பு கொடுத்தது என்பது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆதாரமாக விளங்கும் பெண்களின் வாழ்க்கையில் ஒரு விளக்கு ஏற்றியது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். इसके साथ साथ हमने बहुत बड़ा निर्णय किया, इस देश का गरीब भूखा न रहे, इसके लिए हमने कोशिश करी और बहुत अच्छी योजना आई। उस योजना का नाम है वन नेशन वन रेशन। अगर हमारा तमिलनाडु की कोई बहन महाराष्ट्र में रहती है और कर्नाटका का कोई भाई अगर उत्तर प्रदेश में भी रहता है, देश में हम कहीं भी जाते हैं तो आपको राशन मिल सकता है, आपको भूखे रहने की जरूरत नहीं है। ये इतना अच्छा इंतजाम नरेंद्र मोदी जी ने किया है। पर 30 मार्च को जब हमने देखा तो हमारे देश में सिर्फ 3500 किट बनते थे और हमारी जरूरत लाखों में थी,
आज आत्मनिर्भर भारत के अभियान के अंतर्गत हम रोज 6 लाख से भी अधिक ज्यादा पीपीई किट तैयार कर रहे हैं। उसी के साथ साथ मास्क तैयार कर रहे हैं और उसके साथ साथ जो मेडिकल इक्विपमेंट्स हमें लगते हैं उसके लिए भारत आत्मनिर्भर हो गया है। ये कितनी खुशी की बात है कि जब 4 महीने पहले हमारे देश में कुछ भी नहीं था, उसी देश में माननीय मोदी जी की प्रेरणा से आज पीपीई किट के लिए भारत आत्मनिर्भर बन गया है और विश्व का नंबर 2 का एक्सपोर्टर के रूप में भारत आज विश्व के सामने आया है और 70,000 करोड़ रुपए का जो मार्केट है वो आज भारत के लिए काम करने के लिए हमने खुला कर दिया है। So nice. என்னுடைய பிரியமான சகோதரிகளே, இதே கொரோனா காலகட்டத்தில் தற்சார்பு பாரதம் என்ற முழக்கத்தோடு துவங்கியதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்ததில் முதன்மையான ஒன்று நம்முடைய பிபிஇ கிட் தயாரிப்பது. 30 மார்ச் என்ற தேதிகளில் கிட்டத்தட்ட வெறும் 3500 கிட் பிபிஇ கிட்கள் மட்டுமே நம்மிடையே இருந்தது 30 மார்ச் என்ற அளவில். ஆனால் ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு பாரதம் என்ற முழக்கத்தோடு செய்த வேலைகளின் அடிப்படையில் இன்று நம்மிடையே ஒரு நாளைக்கு 6 லட்சம் பிபிஇ கிட்டுகள் நம்மால் செய்ய முடியும் என்பது कि कोरोना की टेस्ट करने के लिए स्वैब्स लगते हैं। ये इसके पहले हमारे देश में तैयार नहीं होते थे। हमने प्रयास किया और जो स्वैब हमें चाइना से लेकर आने पड़ते थे और जो बहुत ही महंगे थे, 17 रुपए का एक स्वैब पड़ता था, अब उसके बारे में हम आत्मनिर्भर हो गए हैं। पूरे के पूरे स्वैब अब भारत में बन रहे हैं और कीमत कितनी है? 17 रुपए के अगेंस्ट में मात्र 2 रुपए में ये स्वैब बन रहे हैं। भारत आत्मनिर्भर हो गया है। அது மட்டுமல்ல, கொரோனா டெஸ்ட் எடுப்பதற்கு உபயோகப்படுத்தப்படும் அந்த ஸ்வாபுகள் இதுவரை இந்தியாவில் தயார் செய்யப்படவில்லை. இந்த ஸ்வாபுகளை சைனாவிடமிருந்து நாம் எதிர்பார்த்து இருந்தோம். ஒரு ஸ்வாபின் விலை 70 ரூபாயாக இருந்தது. ஒரு ஸ்வாபின் விலை 70 ரூபாயாக இருந்தது. அங்கேயும் தற்சார்பு பாரதத்தின் முழக்கத்தோடு நாம் இந்தியாவிலேயே இதை செய்யக்கூடிய ஒரு முயற்சியின் பால் இன்று ஒரு ஸ்வாபின் விலை 2 ரூபாய் என்ற அளவில் இந்தியாவிலேயே இந்த ஸ்வாபுகளை நாம் தயாரித்திருக்கிறோம். தற்சார்பு பாரதத்தின் முழக்கத்தோடு செய்த ஒரு முயற்சியினால். आत्मनिर्भर भारत की कहानी यहाँ पे खत्म नहीं होती है। आप सभी को पता है कि हमारा सबसे बड़ा त्योहार जो होता है, जो भाई और बहन का प्यार, ये होता है राखी पूर्णिमा। पर इसी राखी पूर्णिमा के लिए भाई के कलाई पे जो हम राखी बांधते हैं, ये चाइना से आती थी। इस बार इस देश की महिलाओं ने राखियां बनवाई और सिर्फ इसी बार कुछ दिनों में हमारी देश के महिलाओं ने 4000 करोड़ रुपए की राखी बनवाई और महिलाएं भी आत्मनिर्भर होने की दिशा में चल पड़ी है। ये बहुत खुशी की बात है। चाइना को हमने सबक सिखाया है। தற்சார்பு பாரதத்தின் கதை அதோடு நின்றுவிடவில்லை. ஒரு சகோதரன் சகோதரிக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை ரக்ஷாபந்தன், ராக்கி திருவிழா. அந்த ராக்கி திருவிழாவுக்கு இந்தியாவில் கட்டப்படும் ராக்கிகள் இதுவரை சைனாவில் இருந்து வரவழைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ராக்கிகளை இந்த முறை தற்சார்பு பாரதம் என்ற முழக்கத்தோடு இங்கேயே இந்தியாவிலேயே நமது பெண்கள் செய்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வருமானம் தற்சார்பு பாரதம் என்ற முழக்கத்தோடு பெண்கள்
இன்றைக்கு சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். मेरी प्यारी बहनों, आज अगर हम देखते हैं तो देश 3 तरह के संकटों का मुकाबला कर रहा है. 3 संकट है. पहला संकट है कोविड-19 का, सभी को तकलीफ दे रहा है. दूसरा संकट है कोविड-19 की वजह से जो अर्थव्यवस्था पर बुरे परिणाम आए हैं उसको संभालना है. इसीलिए आत्मनिर्भर पैकेज हमें दे दिया गया है और हम संवरने का प्रयास कर रहे हैं. और तीसरा जो संकट है वो हमारा जो बाजू में रहने वाला जो चाइना है, इस चाइना के साथ जो संघर्ष हो रहा है, ऐसे 3 संकट हमारे सामने है. पर हम इस संकट का मुकाबला बहुत अच्छे तरीके से करेंगे क्योंकि हमारे पास अच्छा नेता है जो नरेंद्र मोदी जैसा है. हमारे पास बहुत अच्छी नीति है जिस नीति के साथ हम चलेंगे और उसी के साथ साथ हमारे पास अच्छी नियत है जिस नियत को लेकर आज प्रधानमंत्री चल रहे हैं. சகோதரிகளே, இன்று தேசம் 3 விதமான பிரச்சனைகளை மேற்கொண்டுள்ளது. முதலாவதாக இந்த கோவிட்-19 அது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுத்தும் வெளியேறவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இதே கோவிட்-19னால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி, அதை நாம் சரி செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறோம், முன்னேறியும் கொண்டு உள்ளோம். ஆத்ம நிர்பர் பாரத் என்ற முழக்கத்தோடு முன்னேற்றமான பாதையிலும் நாம் மேற்கொண்டு உள்ளோம் பயணம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அண்டை நாடான சைனாவினால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு அச்சுறுத்தல், அதையும் நாம் சமாளித்தாக வேண்டும். ஆனால் இது அத்தனையும் நாம் சமாளித்து விடுவோம். ஏனென்றால் நம்மிடையே ஒரு அற்புதமான தலைவன் இருக்கிறார். அவர்தான் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நம்மிடையே ஒரு அற்புதமான தலைமை உள்ளது, நம்முடைய அற்புதமான கொள்கை உள்ளது, நம்மிடையே அற்புதமான வழிநடத்தி செல்லும் தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த அத்தனை பிரச்சனைகளையும் நாம் சமாளித்து விடுவோம் என்பதில் துளி அளவும் ஐயமில்லை. मेरी प्यारी बहनों, इस देश में महिलाओं के लिए हमने अनेक काम किए. नेशनल लाइवलीहुड मिशन जो है, इसके माध्यम से महिला सेल्फ हेल्प ग्रुप को हमने बहुत अच्छे तरीके से बढ़ावा दिया. इसके साथ साथ देश में हमारी ऐसी अनेक मुस्लिम बहनें हैं, 8 करोड़ से भी अधिक ज़्यादा मुस्लिम बहनें हैं जो ट्रिपल तलाक से पीड़ित थी. उनको राहत देने का काम नरेंद्र मोदी जी ने किया है. उसी के साथ साथ कश्मीर का धारा 370 हमने हटा दिया और सीए का बिल भी हमने पारित कर दिया. हमारे सबके दिल में भगवान राम बसते हैं. भगवान राम जी का अयोध्या में मंदिर बनाने का रास्ता प्रशस्त कर दिया. और उसी के साथ साथ इस देश के बेटियों के लिए भी बहुत चिंता करी और हमारी जो नाबालिग बेटियां हैं उनके साथ जो अत्याचार होता है, इसके खिलाफ लड़ने के लिए हमने पोक्सो जैसा एक्ट बनाया. उस एक्ट में अनेक हमने बदलाव किए ताकि जो अत्याचारी है उसको फांसी तक की सजा मिले. इसका प्रावधान नरेंद्र मोदी जी ने किया. என்னுடைய பிரியமான சகோதரிகளே, பெண்களின் முன்னேற்றத்திற்காக நேஷனல் லைவ்லிஹுட் மிஷன், அதன் மூலமாக சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களின் வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
நாடு தழுவி இருக்கும் 8 கோடி இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கும் ஒரு அற்புதமான ட்ரிபிள் தலாக் சட்டம் ஆகப்பட்டது அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வலியை நீக்கி உள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு சங்கல்பத்தோடு இதனை நிறைவேற்றியுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆர்டிகல் 370 நீக்கியதும் CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை பாஸ் செய்ததும் நம் அனைவரின் மனதிலும் குடிகொண்டு இருக்கும் ராமபிரானுக்கு கோவில் கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் வெற்றி கண்டிருப்பதும் நாடு தழுவி இருக்கும் பெண்களின் பாதுகாப்புக்காக போக்சோ சட்டத்தை நிறைவேற்றியதும் அதன் வாயிலாக குற்றவாளிக்கு உச்சபட்சமாக மரண தண்டனை விதித்திருப்பதும் பெண்களுக்கு எத்தனை நல்ல விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்திருப்பது என்பது நமக்கு புலப்படுகிறது. मेरी प्यारी बहनों, इतना अच्छा इतना उत्तम काम करने वाले जो नेता है उनके पार्टी का हम हिस्सा है, इसका हमें सभी को अभिमान होना चाहिए। आज भारतीय जनता पार्टी हमारे देश के अध्यक्ष आदरणीय JP नड्डा जी के नेतृत्व में बहुत अच्छे सफल प्रयास कर रही है और उसी के साथ साथ अपना संगठन भी मजबूत कर रही है। माननीय नड्डा जी के नेतृत्व में हम तमिलनाडु भी बहुत अच्छे तरीके से हम आज सज्ज कर रहे हैं, आगे बढ़ा रहे हैं। मुझे आप सभी को आग्रह करना है कि आबादी में हम 50% है तो हम अपनी भूमिका भी अदा करेंगे। तमिलनाडु में बहुत भारी संख्या में आज महिलाएं हमारे साथ जुड़ रही है। ये जुड़ना ही दर्शाता है कि भारतीय जनता पार्टी को आप बहुत लाइक करते हो। इसलिए मैं आप सभी को आग्रह करती हूं कि आपने अपना संगठन मजबूत करने के लिए बूथ प्रबंधन के लिए जरूर ध्यान देना चाहिए। आज आपकी टीम बन गई है, प्रदेश की टीम बन गई, जिला अध्यक्षा बन गई, अब मंडल अध्यक्षा भी लगभग बन चुकी है, उनकी टीम भी बन गई है, बन रही है। अब इसके साथ साथ हमें इसके बाद शक्ति केंद्र और शक्ति केंद्र के बाद हमारे बूथ की रचना हमें अच्छे तरीके से करनी है और मुझे विश्वास है कि मेरे सामने बैठी वाली जो सभी नेता है वो इस काम में बहुत अच्छे तरीके से प्रयास करेगी और उसके साथ साथ वो सफल भी होगी। என்னுடைய பிரியமான சகோதரிகளே, இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உத்தமமான கட்சியின் ஒரு அங்கமாக இருப்பதில் மற்றற்ற பெருமையும் மகிழ்ச்சியும் நாம் அனைவரும் அடைகிறோம். இன்று பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி அவர்களின் ஒரு உன்னதமான வழிகாட்டுதலின்படி ஒரு அமைப்பு ரீதியான வலிமையோடு கட்சி தேசிய அளவில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் வீறு நடை போட்டுக் கொண்டிருப்பது என் கண்முன்னே தெரிகிறது. இந்த தருணத்தில் நான் உங்களிடம் சொல்ல விளைவது என்னவென்றால், 50 விழுக்காடு நாம் பெண்கள் 50 விழுக்காடு இருக்கின்றோம். இந்த சக்தியை ஒருங்கிணைத்து நாம் பல உன்னதமான வேலைகளை இந்த பூமியில் செய்ய முடியும். அப்படி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சங்கல்பமான ஒரு வெற்றிக்கு நாம் ஈடு செய்யும் வகையில் இன்று மாநில அளவிலும் நம்முடைய அமைப்பு ரீதியான ஆட்கள் நிரப்பப்பட்டு உள்ளனர். மாவட்டத்திலும் நம்மளுடைய கமிட்டிகள் நிரப்பப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் தலைவர்களும் குழுக்களும் அமைக்கப்பட்டு விட்டது.
சக்தி கேந்திரங்களிலும் பெண்களுக்கான உரிமையும் வழங்கப்பட்டு விட்டது. ஆகையால் நாம் அடுத்த கட்டமாக பூத் அளவில் நம்முடைய அமைப்பை பலப்படுத்துவோம். அது என் கண்முன்னே இங்கே அமர்ந்திருக்கும் உங்களால் அது நிச்சயம் முடியும் என்பதில் எனக்கு மறுக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. आज तमिलनाडु में हमारे भारतीय जनता पार्टी के अध्यक्ष आदरणीय मुरुगन जी के नेतृत्व में हम बहुत अच्छा काम कर रहे हैं. आप सभी ने उनको आश्वस्त करना चाहिए कि हम सभी बहनें बूथ तक जाएंगे और बूथ बूथ का एक एक व्यक्ति के साथ हम मिलेंगे और उन सभी लोगों को भारतीय जनता पार्टी के साथ हम बांधेंगे. मुझे आपको यह भी कहना है कि कोई चीज इम्पॉसिबल नहीं होती है. जब देश का प्रधानमंत्री माननीय हमारे राष्ट्रीय अध्यक्ष जेपी नड्डा जी इतना अच्छा काम कर रहे हैं तो स्वाभाविक रूप में तमिलनाडु की भूमि हमारे लिए बहुत फर्टाइल लैंड है और हम वहां पे मेहनत करेंगे, अपने संगठन को बढ़ाएंगे. ये विश्वास आज आपने अपने अध्यक्ष जी को जरूर जरूर देना है. இன்று தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைமையில் சகோதரர் எல் முருகன் அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. என் கண்முன்னே அமர்ந்திருக்கும் சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் கிளை அளவில் உழைக்க வேண்டும். கிளை அளவில் நாம் சேர்த்திருக்கும் உறுப்பினர் அனைவரையும் சந்திக்க வேண்டும். கிளை அளவில் நாம் சேர்த்திராத நபர்களையும் கட்சியில் இணைத்திட வேண்டும். முடியாதது என்பது ஒன்றும் இல்லவே இல்லை. நம் கண்முன்னே இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், நம்முடைய அகில பாரத தலைவர் ஜேபி நட்டா ஆகட்டும், இவர்களின் சிந்தையில் இருப்பது தமிழகம் ஒரு சிறந்த பூமி, ஒரு வாய்ப்புள்ள பூமி. இந்த பூமியில் நம்முடைய அமைப்பை பலப்படுத்திவிட்டால் வெற்றி என்பது நிச்சயம் என்று அடிக்கடி சொல்வார்கள். அதற்காக நாம் மகளிர் அனைவரும் கிளை அளவில் சென்றிடுவோம். பூத்களில் சேர்த்த உறுப்பினரை சந்திப்போம். பூத் அளவில் புதிய உறுப்பினர்களையும் சேர்த்திடுவோம், வெற்றி கண்டிடுவோம். मेरी प्यारी बहनों, हमारे देश के प्रधानमंत्री जी ने सेवा का एक बहुत अच्छा एग्जाम्पल हमारे सामने सेट किया है. वो कभी खुद के लिए नहीं जिए. आप सभी को ये पता होना चाहिए कि जो भी उनके सम्मान उनको मिले हैं, उन सभी सम्मानों का ऑक्शन करते हुए उन्होंने एक बड़ा फंड खड़ा किया है. वो किसके लिए है? तो हमारी देश की बेटियां जो पढ़ नहीं पाती है उनको पढ़ाने के लिए प्रधानमंत्री जी ने वो फंड दिया. और वो फंड था कितना? तो कोई 1 करोड़, 5 करोड़, 10 करोड़ का नहीं था, वो बहुत ज्यादा था. मेरी प्यारी बहनों, जब हमें कोई मोमेंट मिलता है, कोई सम्मान मिलता है, तो घर पर एक अच्छे कबर्ड बना के हम उसको वहां पे रख देते हैं. करते हैं कि नहीं ऐसा? यस, करते हैं. पर प्रधानमंत्री जी ने ऐसा नहीं किया. उसका ऑक्शन किया और उसमें से जो पैसे खड़े हुए हैं वो राशि है 103 करोड़ रुपए. ये 103 करोड़ रुपए उन्होंने दिए हमारी बेटियों की शिक्षा के लिए. उसी के साथ साथ जो सफाई कर्मी आज कोरोना में काम कर रहे हैं, उस सफाई कर्मी के कल्याण के लिए और उसी के साथ साथ नमामि गंगे के लिए, ऐसा सेवा का एक बहुत अच्छा एग्जाम्पल उन्होंने हमारे सामने सेट किया है.
நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சேவைக்கான ஒரு மிக சிறந்த உதாரணத்தை நம் முன் செய்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தனக்காக வாழ்ந்தவர் கிடையவே கிடையாது. அவர் சென்ற இடங்கள் எல்லாம் அவருக்கு மிக நிறைய பரிசு பொருட்களும் பாராட்டுகளும் கிடைத்தது. அந்த பரிசு பொருட்களை அவர் என்ன செய்திருப்பார்? நமக்கு யாராவது பரிசு கொடுத்தால் அந்த பரிசுகளை வைக்க ஒரு அலமாரி செய்வோமா இல்லையா? ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் அத்தனையும் அவர் ஏலத்தில் விட்டு பணம் ஈட்டினார். எவ்வளவு பணம்? ஏதோ 1 கோடியோ 3 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ கிடையாது, கிட்டத்தட்ட 1003 கோடிகள் அவருடைய பரிசு பொருட்களை ஏலம் விட்டதில் ஈட்டியது 1003 கோடிகள். அத்தனை கோடிகளும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? பெண் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் துப்புரவு தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களுக்காகவும் நமாமி கங்கே என்ற நம்முடைய கங்கையை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அத்துணை பணங்களையும் இந்த நாட்டுக்காக அவர் வழங்கி இருக்கிறார். இப்படி சேவை காரியங்களுக்கான ஒரு மிக சிறந்த உதாரண புருஷர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். इसलिए मैं भी आपको कहूंगी मेरे भाषण के, मेरे स्पीच के आखिरी समय पे कि हमने भी इस तरह का सेवा का काम करना चाहिए. हम कहते हैं सेवा परमो धर्म, इसका पालन हमने करना चाहिए. इसलिए अभी आपको मीनाक्षी जी ने कहा है कि हम एक अभियान करेंगे, सुकन्या समृद्धि अभियान, जिसके माध्यम से हम हमारे बेटियों का सुकन्या समृद्धि का अकाउंट हम खोलेंगे. हमने तय किया है कि प्रधानमंत्री जी का ये 70वां बर्थडे था. हम भी सुकन्या समृद्धि अभियान के माध्यम से हमारी देश की, हमारी तमिलनाडु की जो अनाथ, दिव्यांग और गरीब बेटियां हैं, उनके लिए हम उनका सुकन्या समृद्धि का अकाउंट खोलेंगे. और मुझे बड़ी खुशी है कि आपने और मीनाक्षी जी और उनके टीम ने ये तय किया है कि आप मिनिमम 12,000 बेटियों का सुकन्या समृद्धि का अभियान करेंगे. ये बहुत ही खुशी की बात है और मुझे विश्वास है कि अपने बेटियों को प्यार देने के लिए, बेटियों को ममता देने के लिए एक माँ के रूप में आप उनका हेल्प करोगे. इस विषय में मेरे मन में कोई भी संदेह नहीं है. இந்த தருணத்தில் நான் உங்களிடம் சொல்ல விழையும் ஒரு மிக முக்கிய விஷயம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். எப்படி நம் பாரத பிரதமர் சேவைக்கான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாரோ, அப்படி நாமும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக நம் நாட்டில் உள்ள அனைத்து ஏழை பெண் குழந்தைகள், அனாதை பெண் குழந்தைகள், ஊனமுற்ற பெண் குழந்தைகளை கண்டு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கை நாம் அனைவரும் தாய் உள்ளத்தோடு ஏழை பெண் குழந்தைகளுக்கு செய்வோம் என்று, அதுவும் நீங்கள் அனைவரும் 12,000 கணக்குகள் வெகு விரைவில் திறப்பேன் என்று நீங்கள் சொன்னது எனக்கு சந்தோஷத்தை மட்டும் அளிக்கவில்லை, நம்பிக்கையும் அளித்துள்ளது. நாம் அனைவரும் இதை தாயுள்ளத்தோடு செய்வோம் என நான் நம்புகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். इस सफल कार्यकारिणी के लिए मैं आप सभी का और उनके साथ साथ आपकी अध्यक्षा मीनाक्षी जी का और उनके टीम का बहुत बहुत अभिनंदन करती हूँ. मुझे विश्वास है कि मीनाक्षी जी के नेतृत्व में तमिलनाडु का महिला मोर्चा बहुत अच्छा काम करेगा. और उसके साथ साथ
देश का नंबर 1 प्रदेश बन जाएगा, जहां पे महिला मोर्चा का काम सबसे अच्छा होगा। इसी विश्वास के साथ हम सभी मिलकर काम करेंगे। मीनाक्षी जी, आपकी सभी दोनों तीनों महामंत्री, आपकी उपाध्यक्षा, आपकी सेक्रेटरी, आपकी कोषाध्यक्षा और सबसे बढ़िया आपकी जो प्रभारी है उनका और पूरे टीम का, संपूर्ण कार्यकारिणी का बहुत बहुत अभिनंदन करते हुए, इस सफल कार्यकारिणी में आपका अभिनंदन करते हुए मेरे वाणी को मैं विराम देती हूँ। आप सभी का बहुत बहुत धन्यवाद। இந்த வெகு சிறப்பான செயற்குழுவில் மகளிர் அணியின் மாநில தலைவர் திருமதி மீனாட்சி மற்றும் அவர்களுடைய குழுவின் முயற்சியால் ஒரு மிக சிறந்த மகளிர் அணியின் செயல்பாடு இந்த மாநிலத்தில் அமையும் என்பது எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை. அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலேயே முதன்மையாக செயல்படக்கூடிய ஒரு மகளிர் அணியாக தமிழக பாஜக மகளிர் அணி இருக்கும் என்பதில் எனக்கு சிறிதளவும் ஐயமில்லை. அதற்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். बोलो भारत माता की जय. भारत